வடகம் செஞ்சு முழுசா ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன சமைச்சு பார்க்கலாங்க. இன்னைக்கு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நம்ம சமைக்கல அப்படின்னா கூட முழுசா வடகம்லாம் தீர்ந்துருச்சு. ஒரு 5 உருண்டே என்னமோ தான் இருக்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். நம்ம தயாரிக்கிற பொருளை நாமளே வந்து சமைச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லதை விடவே 4 பேருக்கு கொடுத்து அவங்க வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாதான் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது இல்லாமல் நாம ரெடி பண்ணுற பொருள் நாமளே வந்து எப்பயுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டோம், நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். 4 பேருக்கு கொடுத்து அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொன்னா நம்மளோட பிள்ளைகள்லாம் நம்ம கரெக்டாக திருத்தி அதை சரி பண்ணிக்குவோம். போன வாரம் வாங்கிட்டு வந்த காய்கறியில் 1-2 மீதி இருந்துச்சு. அதெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து கூட்டு மாதிரி இன்னைக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பருப்புல போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பருப்புல கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கின்னு போட்டிருந்தேன். இந்த முள்ளங்கி நம்ம சமையல் கட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதான் கிட்டத்தட்ட வருஷ கணக்குக்கு மேல ஆச்சு. நம்ம தோட்டத்துல வந்து முள்ளங்கி போட்டு நம்ம பறிச்சு செஞ்சோம்ல, அப்ப செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமே இருக்கும் போல. இப்பதான் வந்து முள்ளங்கி வாங்கி வந்து சமைச்சிருக்கேன். வடகம் சும்மா சொல்லக்கூடாது, எண்ணெயில போடும்போது நல்ல ஒரு வாசனையா இருந்துச்சு. அது இல்லாம நம்ம வீட்லயே ரெடி பண்ணி நம்ம செய்யறோம் அப்படிங்கும் போது அது உண்மையாலுமே ஒரு தனி சந்தோஷம் தான் கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த வடக ரெசிபி வேணும்னா கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பருப்புல காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டோம்னா அது கூட வந்து புடலங்காய் கொஞ்சம் பொரியல் செஞ்சிருந்தேன். வாரத்துல 7 நாள் இப்ப எப்படி நம்ம கிச்சன்ல வந்து சமைக்கிறோமோ அதே மாதிரி 7 நாள் வீட்டுக்கு மாப்பு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நானும் நிறைய வெரைட்டியா மாப்பு வாங்கி பார்த்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே எதுவும் பிடிச்ச மாதிரியே இல்ல. சரி இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆன்லைன்ல பார்த்துட்டே இருக்கேன்னா சரி இதையும் வாங்கி பார்த்தலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபா போட்டுருந்துச்சு. சரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு 4-5 நாள் கழிச்சு வந்துருச்சுங்க. யூஸ் பண்ணி பார்த்தா யூஸ் பண்றதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. இதுல என்ன ஒரு மைனஸ்னா இந்த பிளாஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கான். அது மட்டும் கொஞ்சம் லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.